வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா விசா பெற முக்கியமான அப்டேட். ஜூலை 4, 2025 முதல் இன்டெகிரிட்டி ஃபீ எனப்படும் ஒரு புதிய கட்டணம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது $250 ஆகும். அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 20,000. இது யாருக்கு பொருந்தும்? அதாவது B1 விசா எனப்படும் டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, F1 எனப்படும் ஸ்டூடெண்ட் விசா, H1B உள்ளிட்ட பெரும்பாலான நான் இமிக்ரெண்ட் விசா, அதாவது அங்கிருந்து திரும்பி வருபவர்களுக்கு இந்த விசாக்கள் கட்டாயம் பொருந்தும். டிப்ளமேட்டிக் விசா எனப்படும் இந்திய தூதரக அளவில் செல்லும் அதிகாரிகளுக்கு டூரிஸ்டுகளுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் முற்றிலும் திருப்பி அளிக்கப்படும் ரீஃபண்ட் கட்டணமாகும். ஆனால் ஒரு நிபந்தனை: உங்கள் விசா காலாவதியான 5 நாட்களுக்குள் நீங்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேறினால் மட்டுமே இந்த $250 திருப்பி கிடைக்கும். இல்லை என்றால் அந்த பணம் அவர்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள். 2026க்கு பிறகு ஒரு விசிட்டர் விசா இந்தியர்களுக்கு 40,000 வரை ஆகலாம் என்று கணிப்புகள் இருக்கின்றன. ஆனால் உங்கள் விசா திட்டங்கள் சிக்கனமாகவும் திட்டமிட்டு செய்யவும் இது ஒரு முக்கிய அறிவிப்பு. மேலும் $250 இந்த $40,000 கூடுதலாக செலவாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.